1918ஆம் ஆண்டு USS சைக்ளோப்ஸ் என்ற அமெரிக்கா கடற்படை சரக்கு கப்பல் வந்து இந்த பர்முடா ட்ரையாங்கிள் வழியாக கடந்து சென்ற போது காணாமல் போனதாம். இந்த கப்பல் 542 அடி நீளம் இருக்குமாங்க. இந்த கப்பல்ல பயணித்தவர்களோட எண்ணிக்கை சுமார் 300க்கும் மேல இருக்குமா. இந்த கப்பல்ல 10,000 டன் சரக்கு இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதுவரைக்குமே அந்த கப்பல் அப்புறம் அதுல பயணித்தவர்களுக்கு என்னதான் நடந்துச்சு சொல்லி யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலையா. இதுவரைக்கும் பதிவாகியவற்றில் ரொம்பவும் மர்மமான சம்பவம் சொல்லக்கூடியது இந்த Flight 19 காணாமல் போனதுதானா. Flight 19 என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குழுவா இருக்கிற 5 அமெரிக்கன் குண்டு வீச்சு விமானங்களை தான் அப்படி சொல்லுவாங்களாம். இந்த விமானங்கள் வந்து பர்முடா ட்ரையாங்கிளோட மேல் பகுதி வழியாக கடந்து போன போது எந்த ஒரு தடயமும் இல்லாம காணாம போயிடுச்சாம். இந்த விமானத்துல இருந்த 14 பேருமே காணாம போயிட்டாங்களாம். இந்த காணாமல் போன விமானத்திற்கும் அதுல இருந்த நபர்களுக்கும் என்ன ஆச்சுன்னு சொல்லி கண்டுபிடிக்க போன வேற ஒரு டீம். இவங்க எந்த விமானத்துல போறாங்கன்னு பாத்தீங்கன்னா மார்டின் மரைனர் பிளையிங் போட். இந்த ஒரு விமானமும் பர்முடா ட்ரையாங்கிள்ல வச்சு தடயமே இல்லாம காணாம போயிடுச்சாங்க.